பல நூற்றாண்டுகளுக்கு முன் மக்காவில் நடந்த ஒரு பிரசித்தி வாய்ந்த நிகழ்வை இப்போது சொல்லப் போகிறேன். மக்காவில் பல ஆண்டுகள் மழையில்லாமல் கடுமையான வறட்சி நடந்தது. கிணறுகள் வறண்டு கால்நடைகள் வேதனை சகித்தனர். குறைஷித் தலைவர்கள் ஒன்றிணைந்து இறைவனை நோக்கி மழை வேண்ட தீர்மானித்தார்கள். அப்பொழுது அனைவராலும் மதிக்கப்பட்டவர் அப்துல் முத்தலிப் அவர்களை கொண்டு மக்கள் அவரை முன்னிறுத்தி பிரார்த்தனை செய்ய விரும்பினர். அவர் தனது இல்மணியுமான முகமது என்ற சிறுவனை எடுத்துச் சந்திக்கையில் அப்போதிருந்து அவர் ஒற்றுமையாக மலை உச்சிக்கு சென்று மக்களின் முன்னிலையில் பிரார்த்தனை தொடங்கினார். அப்துல் முத்தலிப் உயர்ந்த மனநிலையுடன் கூறினார், யா அல்லாஹ், இவர்கள் உன் அடிமைகள், உன் இல்லத்தை சூழ்ந்தவர்கள், இவர்கள் உன் அருளை எதிர்பார்க்கின்றனர். இச்சிறுவனின் கண்ணியத்திற்காக எங்களுக்கு மழையை தந்தருள்வாயாக. அவரது பிரார்த்தனை முடிக்காமல் இருப்பதாகவே வானில் மேகங்கள் தென்றுகிறதுவும் மின்னல் ஒலிக்கும் அதிர்வுகளோடு மக்கா மாநகரம் கனமழையால் நனைந்தது. அப்போது வறட்சி நீங்கி மக்கள் நிவாரணமடைந்தனர். இமாம்கள் மற்றும் வரலாற்று நூலர்கள் இதை விரிவாக பதிவு செய்துள்ளனர். இது எதற்காக முக்கியம் என்பதை கூற வேண்டுமெனில், இது நபி அவர்களின் பிறப்புக்கு முன்பே அவர்களால் அல்லாஹ் பல அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டதை மற்றும் அப்துல் முத்தலிப் அவர்களின் உயர்ந்த கயமை மற்றும் அவர் வழித்தடத்திலான நம்பிக்கையை சான்றளிக்கிறது. சில வரலாறு நூல்களில் இதன் விவரம் தலாயிலுன் நுபுவ்வா மற்றும் அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற புரவலர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிறு கதையின் மூலம் பண்டைய கால மக்களின் யோசனை, நம்பிக்கை மற்றும் இறை